சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. செந்தில் பாலாஜியின் ஜாமீன் முழுமையாக பறிக்கப்பட போகிறது. நீதிமன்றம் கொடுத்துள்ள இறுதி கட்ட முடிவுதான் செந்தில் பாலாஜிக்கு மட்டுமல்ல, திமுகவின் ஒட்டுமொத்த அமைச்சரவைக்குமே மிகப்பெரிய சிக்கலாக மாறிவிட்டது. ஒரு பக்கம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தி சோதனைகள் மூலம் பல கோடிகளை கைப்பற்றினால், மறுபக்கம் பழைய வழக்குகளை மீண்டும் நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்து திமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு தலைவலியாகத்தான் மாற்றி வருகிறது அமலாக்கத்துறை அதிகாரிகள். இந்த ஒரு வேளையில்தான் செந்தில் பாலாஜி அவர்கள் அதிமுகவின் ஆட்சி காலத்தில் செய்த முறைகேடு, ஏற்கனவே 15 மாதங்கள் சிறையில் அடைக்கப்பட்டு ஜாமீனில் பல நிபந்தனைகளுடன் வெளியே வந்த செந்தில் பாலாஜி அவர்களது ஜாமீனை ரத்து செய்ய கோரி அமலாக்கத்துறை அதிகாரிகள் தொடர்ந்த வழக்கில் பதிலளிக்க வேண்டி செந்தில் பாலாஜிக்கு 10 நாட்கள் மட்டும்தான் அவகாசம் நீதிமன்றம் கொடுத்துள்ளது. அது மட்டுமல்ல, 10 நாட்களுக்குள் செந்தில் பாலாஜியின் பதில் மனுவை தாக்கல் செய்ய வேண்டும். அந்த அவகாசத்தில் செந்தில் பாலாஜி அவர்கள் ஒரு முறை மட்டும்தான் நீதிமன்றத்தில் அதற்கான பதிலை தெள்ளத் தெளிவாக குறிக்க வேண்டும். இல்லை என்றால் செந்தில் பாலாஜி அவர்கள் மீது அமலாக்கத்துறை அதிகாரிகள் பதிவு செய்த மேல்முறையீடு வழக்கானது பிறப்பிக்கப்பட்டு செந்தில் பாலாஜியின் அமைச்சர் பதவியே பறிக்கப்படுவது மட்டுமல்ல, செந்தில் பாலாஜி அவர்களது ஜாமீன் மனுவும் தள்ளுபடி செய்யப்பட்டு அவரது ஜாமீன் தள்ளுபடி செய்யப்பட்ட உடனே அவர் சிறையிலும் அடைக்கப்படுவார். அது மட்டுமல்ல, உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு ஒரு அமர்வை அமைப்பது எவ்வளவு எளிதான காரியம் இல்லை என்பதை செந்தில் பாலாஜி புரிந்து கொள்ள வேண்டும் என்று நீதிபதிகள் எச்சரிக்கையும் விடுத்துள்ளார்கள். விசாரணைக்கு அமைக்கப்பட்ட அமர்வை செந்தில் பாலாஜி தரப்பு சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஜாமீனை ரத்து செய்ய கோரிய மனு மீது செந்தில் பாலாஜி தரப்பு பதில் மனுவை தயாராக வைத்திருக்க வேண்டும் என்றும், ஜாமீன் ரத்து செய்ய கோரும் மனு மீதான உச்சநீதிமன்ற நோட்டீஸ் வரவில்லை என செந்தில் பாலாஜி கூறியது அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. இதற்கு முன்னால் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு 2 முறை மனு ஒன்று அமலாக்கத்துறையினர் கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் இன்று நடைபெற்றுள்ள வழக்கின் விசாரணையில் செந்தில் பாலாஜியின் வழக்கறிஞர் எங்களது தரப்பிற்கு எந்த ஒரு மனுவும் வரவில்லை என்று செந்தில் பாலாஜியின் வழக்கறிஞர் கூறியதுதான் நீதிபதிகள் கடுமையாக கண்டிப்பை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். இதன் காரணமாகத்தான் 10 நாளுக்குள் பதிலை கொடுக்கவில்லை என்றால் அமைச்சர் பதவியை பறித்து ஜாமீனை ரத்து செய்து சிறையில் அடைப்பேன் என்று உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கூறியிருக்கிறார்கள். இதனால் திமுகவினர்களுக்கு தூக்கம் இல்லை. முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் நிம்மதியாக தூங்கி பல மாதங்கள் ஆனதாகவும் தற்பொழுது திமுகவின் வட்டாரத்தில் கூறுகின்றனர். செந்தில் பாலாஜி திகார் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டால்